ஸோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய நத்திங் கம்பெனியினுடைய புது பிராண்டான சிஎம்எஃப் ஃபோன் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மொபைல் உண்டான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது. இது நான் காசு கொடுத்து வாங்கினது. ஒரு 2 மாதமாக என்கிட்ட இருக்குது. இதை நான் யூஸ் பண்ணி என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது எப்படி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது பெட்டர் அவங்க வெப்சைட்டுக்குள்ளேயே போயிருமே. அவங்க சொன்ன ப்ராமிசஸ் எல்லாம் வந்து உண்மையாலுமே இந்த ஃபோனில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துடலாம் இல்லையா. ஸோ அவங்க வெப்சைட்டுக்குள்ளே அப்படியே உள்ளே போய் பார்க்கும்பொழுது அவங்களுடைய வெப்சைட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களுடைய வெப்சைட் இப்படி தான் இருக்குது, ரைட். ஸோ உள்ளே போனோடனே அந்த ப்ராடக்ட் உண்டான ஃபீச்சர்ஸ் இருக்குது. பை நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஃப்ளிப்கார்ட்டுக்குள்ளே தான் போகும். ஸோ ஃப்ளிப்கார்ட்டுக்குள்ளே போகும்பொழுது இந்த அக்கா தான் முன்னாடி வந்து நிற்பாங்க. 2 வேரியன்ட் இருக்குது. அதாவது இவங்களோடது 128 ஜிபி அப்படிங்கிறது பேஸ் ஸ்டோரேஜ். அதை வந்து நீங்கள் எஸ்டி கார்டு போட்டு 2 டிபி வரைக்கும் தாராளமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதில் எந்த விதமான இஷ்யூஸும் இல்லை. அண்டு ரேம்னு பார்க்கும்பொழுது 2 ஜிபி 2 வேரியன்ட் இருக்குது. ஒன்று 6 ஜிபி வேரியன்ட்டு 16,000 அண்ட் 8 ஜிபி வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 17,000. அண்ட் பேங்க் ஆஃபர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக அந்தந்த பேங்க்கை பொறுத்த வரைக்கும் ஆஃபர்ஸ் இருக்கும். அண்ட் கலர்ஸ்ன்னு பார்க்கும்பொழுது பிளாக்கு, ப்ளூ, அதுக்கப்புறம் க்ரீன் நம்மகிட்ட இருக்கக்கூடியது அண்ட் ஆரஞ்சு, சரிங்களா. ஸோ இந்த 4 கலர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த 16,000 17,000 இந்த ஃபோன் அப்படிங்கிறது ஒர்த்து தானா அப்படின்னு கேட்டால், இதுக்கு காம்படிட்டர் மார்க்கெட்டில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. பட் நான் ஏன் இதை ப்ரிஃபர் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, ஒன்று அந்த நத்திங் பிளாட்ஃபார்முக்குள்ளே எனக்கு வந்து பார்க்கணும் அது எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக. மோசம் ஒன்றும் இல்லைங்க. தாராளமாக 17,000 நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு உண்டான வேலையை அது செய்யுது, சரிங்களா. இதில் வந்து சிப் செட்டு பழசு, இதில் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எந்த ஃபோன் எடுத்திங்கனாலுமே, அதாவது ஃப்ளாக்ஷிப் 1,50,000 ரூபா ஃபோன் எடுத்திங்கனாலுமே அதுலேயும் நம்ம குறை கண்டுபிடிக்க முடியும்னா தாராளமாக கண்டுபிடிக்கலாம். ஸோ அவ்வளோ தூரம் நம்ம நெட்பிக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 17,000 கொடுக்கறதுக்கு இது ஒர்த், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பாக்ஸுக்குள்ளே என்ன வரும் அப்படின்னு கேட்டால், பாக்ஸுக்குள்ளே ஆப்வியஸ்லி ஒரு யூஎஸ்பி C to C கேபிள் மட்டும்தான் இருக்குது. சார்ஜிங் பிரிக் கிடையாது. அதை நீங்கள் அடிஷ்னலாக கொடுத்து வாங்கிக்க வேண்டியதான். இப்போ இந்த ஃபோன் 1ல் பார்த்தீங்கன்னா இது அப்படியே இது கேஸ் எல்லாம் கிடையாது. இது இப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டியதான். இந்த ஃபுல்லாக இப்போ இந்த க்ரீன் வாங்குறோன்னா இந்த ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது பார்த்தீங்களா, இது அப்படியே கேஸ். இது நீங்கள் எதையுமே அடிஷ்னலாக நீங்கள் போடணும்னு அவசியம் கிடையாது. இதில் பியூட்டி என்னென்னா, இந்த ஸ்க்ராட்ச் கார்டோடவே கொடுத்தாங்க. ஸ்க்ராட்ச் கார்டு போட்டே கொடுத்தான். நம்ம தனியாக எக்ஸ்டர்னலாக ஸ்க்ராட்ச் கார்டு போடணும்னு அவசியம் கிடையாது. ஸ்க்ராட்ச் கார்டு போட்டே கொடுத்தாங்க. இது வந்து பிளாஸ்டிக் தான். பட் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. பிடிச்சிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கை விட்டு உங்கள் கை கொஞ்சம் அன்னைக்குன்னு பார்த்து சாஃப்டாக இருந்ததுன்னா வலிக்கிறோம், சரிங்களா. அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 4 ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, இந்த கவர் மாற்றணும் அப்படின்னு சொன்னால் இந்த இதில் இப்படி கழட்டிக்கலாம், சரிங்களா. இப்படி கழட்டிட்டு இந்த 4 ஸ்க்ரூவை கழட்டுறதுக்கு உண்டான ஒரு ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க ஆரஞ்சு கலரில். அதையும் கழட்டினீங்கன்னா இந்த கேஸை கழட்டிட்டு புது கேஸ் போட்டுக்கலாம். இது ஸ்க்ரூவை கழட்டுறதுலன்னு பார்க்கும்பொழுது இது வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கழுத்தில் ஒரு டேக் யூஸ் பண்ணுறது பண்ணிக்கலாம். இதெல்லாம் அடிஷ்னல் ஆக்சசரிஸாக கொடுக்குறாங்க. இது எல்லாத்துக்குமே ஒன்று தனித்தனி சார்ஜ். இப்போ இந்த கேஸ் ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏறத்தாழ ஒரு 1,600 சில்லர் ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோ கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு கேட்டால், இந்தியன் மார்க்கெட் என்ன பண்ணுவாங்க, ஆப்வியஸ்லி 200-300 ரூபாய்க்கே கேஸ் இருக்குது. ஸோ அது தாராளமாக நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் லுக்கு. இது வந்து ஆன் ஆஃப் பட்டனு அண்ட் இது வந்து பவர் பட்டன்ஸ். ஸோ யூஎஸ்பி C போர்ட் இது. அண்ட் இது சிம் கார்ட் ட்ரே, இது ஸ்பீக்கர் அண்ட் இது வந்து நம்மளுடைய அந்த ஆண்டனா. ஸோ இதுதான் வந்து இது ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. ஸோ சிஎம்எஃப் பை நத்திங் ஃபோன் வெரி சிம்பிள், நல்லா இருக்குது, எலகண்ட்டான லுக்கோட. உங்களுக்கு அந்த 4 கலர்ஸில் டிஃபால்ட்டாக ஏதோ ஒரு கலர் வேணும்னா அது வாங்கிக்கங்க. அடிஷ்னலாக நீங்கள் 1,700 தேவையில்லாமல் செலவு பண்ண வேண்டாம். இப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், உள்ளே என்ட்ரானோடனே நம்ம பார்த்தோம் அது பை நவுன்னு கொடுத்தா அந்த ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டுக்குள்ளே தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே கீழே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சிஎம்எஃப் அப்படின்னு சொன்னால் இதனுடைய அர்த்தம் என்னென்னா கலர் மெட்டீரியல் அண்ட் ஃபினிஷ் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். ஒரு ப்ரீமியம் பிராண்ட்ஸ் விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம பட்ஜெட் மார்க்கெட்டையும் விடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புது பிராண்டாகவே அந்த நத்திங் கம்பெனிக்காரங்க விட்டுருக்காங்க. மெயின் இவங்களுடைய ஃபோக்கஸ் இந்தியன் மார்க்கெட்டை டார்கெட் பண்ணுறது தான், சரிங்களா. ஸோ இதுதான் இவங்களுடைய பேக் ஸ்டோரி. உள்ளே வந்து பார்க்கும்பொழுது இவங்க கேமராவை தான் வந்து சொல்லியிருக்க போகிறாங்க ஆப்வியஸ்லி. ஸோ ஃப்ரண்ட் ஒரு பஞ்ச் ஹோல் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா 16 மெகா பிக்சல் கேமரா. பேக் கேமரா வந்து 50 மெகா பிக்சல் சோனி கேமரா. இப்போ இதில் 2 இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேமரா ஏரியாவில் வந்து 2 கேமரா இருக்கா. இந்த கீழே இருக்கக்கூடியது மட்டும்தான் கேமரா. மேலே இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சென்சார் தான். எதுக்கு உண்டான சென்சரு, நம்ம போர்ட்ரேட் மோட் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் பேக்ரவுண்ட் பிளர் ஆகும்ல, அதுக்கு உண்டான சென்சர். இப்போ காமிக்கிற பாருங்கள், கேமரா இதுக்குள்ளே போயிட்டு இப்போ நான் கீழே மறைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் எதுவுமே தெரியாது. இப்போ நான் கீழே மறைச்சேன் அப்படின்னு சொன்னால் எதுவுமே தெரியாது. நான் அதே போல் மேலே மறைச்சேன்னா கேமரா தெரியும். பாருங்கள் என் கை தெரியுது பார்த்தீங்களா, மேலே மறைச்சேன்னா கேமரா தெரியும். ஸோ கீழே இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அந்த ஒரே ஒரு 50 மெகா பிக்சல் சென்சர், ஐ மீன்
கேமரா சரிங்களா. மேலே இருக்கக்கூடியது அந்த போர்ட்ரேட்டுக்கு பேக்ரவுண்ட் பிளர் ஆகிறதுக்கு உண்டான அந்த ஒரு சென்சர் தான். ஸோ இதனால் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், சொல்ல மறந்துட்டேன் ஆக்சுவலாக. இப்போது இந்த ஃபோட்டோஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் நார்மல் ஒன் டைம் ஜூம் இருக்குது, அதாவது 26 எம்எம்மில் இருக்கக்கூடிய மாதிரி, அண்ட் 2 டைம் ஜூம் இருக்குது விச் இஸ் 52 எம்எம் இருக்க மாதிரி. ஆனால் இந்த நார்மல் ஃபோட்டோ மோடுன்னு வச்சிட்டோம்னா நம்ம வந்து 260 எம்எம் வரைக்கும் கொண்டு போகலாம். 10 டைம் ஆப்டிக்கல் ஜூம் இது. ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது அப்படின்னு பாருங்களேன். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா எடுத்து காமிக்கிறேன். இது வந்து ஒன் டைம், அதாவது 26 எம்எம்மில் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ பாருங்க. ஃபோட்டோ இந்த மாதிரி தான் இருக்குது. அது பேக்ரவுண்டில் நல்ல ஒரு ப்ராசஸ் பண்ணி தான் நமக்கு கொடுக்குது. இமேஜ் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்பொழுது எந்த விதமான மோசமான குவாலிட்டி இல்லை, குவாலிட்டி நல்லாவே இருக்குது. அண்ட் 2 டைம் ஜூம் 52 எம்எம்மில் எடுக்கிற மாதிரி போகும்பொழுது, சாரி பழக்க தோஷத்தில் போயிட்டேன், 2 டைம்ஸில் எடுக்கும் பொழுது ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அண்டு பேக்ரவுண்டில் ப்ராசஸ் பண்ணி நமக்கு கொடுக்குது. ஜூம் பண்ணி பார்க்குறோன்னா இட்ஸ் வெரி குட். இமேஜ் நல்லாவே இருக்குது, எந்த விதமான குறையும் இல்லை. ஏன்னா 50 மெகா பிக்சல் சோனி கேமரா இல்லையா, ஸோ அந்த வகையில் நல்லாவே இருக்குது. நான் கொஞ்சம் பின்னாடி தள்ளிட்டு 10 டைம்ஸ் ஜூம் பண்ணி நான் எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், ஷேக் ஆகிட்டு தான் இருக்கேன் என்னோடய கையே, பட் அது பேக்ரவுண்டில் ஒரு மாதிரி ப்ராசஸ் பண்ணி ஒரு மாதிரி கையில் கொண்டு வந்து கொடுக்குது. ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, எங்கேயாவது தூரத்தில் இருக்கிறத நம்ம வந்து எடுக்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த 10 டைம்ஸ் ஆப்டிக்கல் ஜூம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோவுக்கு மட்டும்தான். போர்ட்ரேட் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் 1 டைம் ஆப்டிக்கல் ஜூம் அண்ட் 2 டைம் மட்டும்தான். இந்த இடத்துல நம்மளால் ஜூம் பண்ண முடியாது. ஸோ போர்ட்ரேட் மோடில் உங்களுக்கு சும்மா அப்படி எடுத்து காமிக்கிறேன். இது நார்மல் இதில் போர்ட்ரேட் மோட், அது பேக்ரவுண்டில் ஒரு ப்ராசஸ் பண்ணி நமக்கு தருது. பேக்ரவுண்ட் பிளர் ஒரு மாதிரி இருக்குது. 2 டைம்ஸில் போகும்பொழுது நம்ம கொஞ்சம் பக்கத்தில் வச்சு பார்ப்போமா பேக்ரவுண்ட் பிளர் எவ்வளோ இருக்குன்னு. ஸோ ஒரு ப்ராசஸிங் முடிச்சு வரும்பொழுது இமேஜ் லுக் ஷார்ப்புங்க. அதிலெல்லாம் எந்த குறையும் இருக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. இமேஜ் ரொம்பவே அழகாக இருக்குது. அண்டு வீடியோ சைடு வரும்பொழுது பார்த்திங்கன்னா 4K 30 FPS இருக்குது. அண்டு 1080p 30 FPSும் 60 FPSும் அவைலபிள் இருக்குது சரிங்களா. 4K வந்து 30 மட்டும்தான். நீங்கள் 60 மாற்றணுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக 1080pக்கு போயிடும். ஸோ வீடியோ குவாலிட்டி 4K 30 FPS எப்படி இருக்குது வேர்ட்டிக்கலில் அப்படின்னு பார்க்கும்பொழுது இட் இஸ் குட். நான் தான் சொன்னேனே, லைட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்பவே அழகாக இருக்குது. உங்களுக்கு வந்து நல்ல இமேஜ் குவாலிட்டியிலலாம் எந்த விதமான குறையுமே கிடையாது. இமேஜ் குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது. அண்டு 2 டைம்ஸ் போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுதும் ரொம்பவே நல்லா இருக்குது. இமேஜ் குவாலிட்டியிலலாம் எந்த குறையும் இல்லை. இதில் ஜூம் போக முடியுதான்னு பார்ப்போமா. எஸ், இதில் 10x ஜூம் நம்மளால் போக முடியுது. எங்கள் வீட்டு தொட்டியெல்லாம் காணாமையே போயிடுச்சு. ஓகே, ஸோ எங்கே இருக்கிறது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குமா, அங்கே இருக்கிற ரோஸ் எடுக்கட்டுமா 10x ஆப்டிக்கல் ஜூம் போட்டு. ஸோ அதையும் தாண்டி பக்கத்து வீட்டுக்கே போய் எடுத்துக்கிட்டு இருக்குது. அங்கே இருக்க டிஷ் ஆண்டனாலாம் தெரியுது. அங்கே இருக்க டிஷ் ஆண்டனா பாருங்கள், இவ்வளோ தூரம் தள்ளி இருக்கக்கூடிய டிஷ் ஆண்டனா தான் இங்கே வரைக்கும் தெரியறது. ஸோ இட் ஒர்க்ஸ் ஃபைன். இமேஜ் பயங்கர அழகாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது, பட் இட் ஒர்க்ஸ். எந்த விதமான குறையும் இல்லாமல் இட் ஒர்க்ஸு. அண்டு வேறு என்ன, அப்படியே போகுதுங்க, நல்லா தான் அப்படியே போகுதுன்னு தான் சொல்கிற மாதிரி இருக்குது. ஸ்லோமோ இருக்குது. ஸ்லோமோ இப்போதைக்கு எடுக்கிறது அளவுக்கு எங்கள் வீட்டில் யாரும் இல்லை. பூவை வேணால் ஆட்டி விட்டு எடுத்து பார்க்கட்டுமா. ஸோ சும்மா ஆட்டி விடுவோம், என்ன இருப்போகுது, என்ன ஆகுது ஸ்லோமோலன்னு பார்ப்போம். தெரியல எப்படி இருக்குன்னு. ஸோ ஸ்லோமோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னு தெரியல, இனி எடிட்டிங்கில் பார்க்கும்போது தான் தெரியும். அண்டு வேறு என்ன இருக்குது, இதுக்கு போகலாம் டைம் லேப்ஸு, பேனோராமா இருக்குது. எக்ஸ்போர்ட் வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்போர்ட்டு. அண்டு நான் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா சொன்னேன் இல்லையா, வெளிச்சத்தில் பார்க்கும்பொழுது ஸோ திஸ் இஸ் அ வைல் லுக்கு. ஸோ வெளிச்சத்தில் பார்க்கும்பொழுது நல்லா தான் இருக்குது. ரூம்குள்ளேன்னு போகும்பொழுது ஒரு மாதிரி ஆகும். ஸோ இப்போ நான் வெளியே வெளிச்சத்தில் இருக்கேன் அப்படிங்கிறனால போர்ட்ரேட் மோடில் இது இருக்குது. அண்டு ஃபோட்டோ இப்படி தான் இருக்கும். வீடியோக்குள்ளே போனோம்னா நான் கொஞ்சம் பூதமாட்டம் தெரியுறேன். தட் இஸ் ஓகே. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஏற்கனவே சொன்ன மாதிரி 1080 பிக்சல் தான். இப்போ வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது, இந்த லைட்டிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்குள்ளே இருக்கேன். வீட்டுக்குள்ளே வந்து ஃபோட்டோனுடைய குவாலிட்டி இப்படி தான் இருக்குது. எனக்கு முன்னாடி ஜன்னல் இருக்குது அப்படிங்கிறனால வெளிச்சம் நல்லா வருது. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ நான் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன்னா ஃபோட்டோ லுக்ஸ் வெரி குட். அவங்க எப்படியும் ப்ராசஸ் பண்ணிடுறாங்க. கண்டிப்பாக கேமரா ஷேக் ஆகி தான் இருந்தது, பட் அது ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருது. போர்ட்ரேட் மோட், செல்ஃபி, கை ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா
இட்ஸ் வெரி குட். நல்லா தான் இருக்குது, குறை சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. அண்ட் வீடியோ ஆப்வியஸ்லி இப்போ மட்டும் தெரிய போகிறேன். அண்ட் வீடியோ வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் 1080 பிக்சல் தான் வந்து இருக்குது 30 FPSல. நான் முடிஞ்ச அளவுக்கு கையை வந்து அப்படி ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கேன், இப்படி தான் தெரியுது. அண்ட் நல்லா இருக்கான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு அதே பேக் கேமரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஸோ இதுதான் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது ஃபோட்டோக்குண்டானது. ஃபோட்டோ நல்லா இருக்கா உங்களுக்கு? ஃபோட்டோ ஒரு சும்மா ஒரு ஸ்னாப் எடுப்போமா? ஸோ ஸ்னாப் எடுத்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் இட் இஸ் வெரி குட் தட் தேர் ப்ராசஸிங்க. அது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு இது பண்ணி பார்ப்போமா? போர்ட்ரேட் மோட் போடுற அளவுக்கு இங்கே டிஸ்டன்ஸ் ஒன்றும் இல்லை, அதனால் போர்ட்ரேட் மோட் பெருசாக யூஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. இப்போ இது பார்த்தீங்கன்னா 4Kல எடுப்போம். பேக் கேமரா தானே, 4Kல எடுப்போம். 4K குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். இது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு டீபாய். ஸோ அந்த டீபாயில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். 4K குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது 4K 30 FPS. ஸோ இதுதான் வந்து ஆஸ் ஆஃப் நவ் கேமராக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஆஸ் ஆஃப் நவ் இதுதான் இதனுடையான குவாலிட்டி அண்ட் ஃபீட்பேக். ஸோ அப்படி தான் இருக்குது. நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எஸ். அண்ட் ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது 6.67 இன்ச் AMOLED டிஸ்பிளே ஸ்க்ரீனு, 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடியது, 2000 நிட்ஸ் வந்து பிக் பிரைட்னஸ் இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. அதாவது என்னோடய லைஃப்பில் ஃபஸ்ட்டு டைம் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய ஒரு ஃபோனை யூஸ் பண்ணுறேன். நான் அவ்வளோ நாளும் இதெல்லாம் என்ன தையா போய் அப்படின்ட்டு இருந்தேன். ஆனால் யூஸ் பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்குது உண்மையாலுமே. ஒரு ஃப்ளாக்ஷிப்பில் தான் வந்து 120 Hz வந்து ரிஃப்ரெஷ் ரேட் கிடைக்கும். ஒரு 17,000 ஃபோனில் கொடுத்துருக்காங்கங்கிறது உண்மையாலுமே பெரிய விஷயம். ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணுது. இப்போது ஸ்க்ரீனுக்கு அடியில் தான் சென்சர் அப்படிங்கிறது இருக்குது. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இந்த கேமரா ஓப்பன் ஆகுது நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவ்வளோதான். சும்மா டக்குன்னு இப்படி வச்சோம், அது பாட்டுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த எல்லாரும் இந்த ஃப்ளாக்ஷிப்பில் இருக்க மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணால் நீங்கள் அந்த ஒரு செகண்ட் அமுத்துற அளவுக்கு கூட உங்களுக்கு பொறுமை இல்லைன்னு சொன்னால் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? அவ்வளோ நீங்கள் பிஸியாக இருக்கீங்க ஆள் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் பிஏ வச்சுருக்கணும். இந்த ஒரு செகண்ட் இப்படி அமுத்தி எடுக்கிறது தான் ஃபோன் ஓப்பன் ஆகிடுது. ஒரு தடவையும் மிஸ் ஆகிறதே கிடையாது. கோசெல்லாம் நம்ம கையை வைக்கிறோன்னு 1-2 தடவை மிஸ் ஆகிறது வெரி ரேர் கேசஸில். ஸோ ஆகிறது இல்லை, மிஸ்ஸே ஆகிறது இல்லை அப்படிங்கிறது தான் பியூட்டியே. ஸோ ஸ்க்ரீன் அட்டகாசமான ஒரு ஸ்க்ரீனு, சூப்பராக இருக்குது. ரிஃப்ரெஷ் ரேட் நல்லா இருக்குது. இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த நத்திங்னுடைய முக்கியமான இதே என்னென்னா, நம்ம வந்து அதிகமாக மொபைலை வந்து பார்க்கக்கூடாது, நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் டீவியேட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான். அதனால தான் இந்த மெனு சிஸ்டம் இந்த மாதிரி எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். பிரைட்னஸுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2000 நிட்ஸ் பிரைட்னஸ் இருக்கு இல்லையா? ஸோ வெயிலெல்லாம் போகும்பொழுது தாராளமாக நல்லாவே தெரியும், எந்த விதமான ஒரு குறையும் இல்லாமல் ரொம்பவே நல்லாயிருக்கு ஃபோன். சரிங்களா? இப்போ அடுத்தது அப்படி கீழே வந்து பார்க்கும்பொழுது 5000 mAh பேட்ரி எவ்வளோ நேரம் தாங்குது அப்படின்னு கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஏறத்தாழ 1-1.5 நாளைக்கு சார்ஜ் நிற்குது. நீங்கள் 100% பண்ணுறீங்கன்னா 1-1.5 நாளைக்கு. யாருக்கு 1.5 நாளைக்கு நிற்கும் அப்படின்னு கேட்டால், ஒரு மாட்ரேட் யூஸருக்கு தாராளமாக 1.5 நாளைக்கு நிற்கும். மாட்ரேட் யூஸர்னே யார்? இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க, இல்லை காலேஜ் போகிறீங்க, டெக்ஸ்டிங் மட்டும் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் சும்மா ஆக்கேஷனல் கால்ஸ் எடுக்கிறீங்க, ஒரு நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஆளுங்க 1.5 நாள் தாங்கும். அது என்ன அரை நாள், ஒரு 30% பக்கம் நின்றுக்கிட்டு இருக்கும். யாருமே காலையில் 30%ஓட ஃபோன் எடுத்துகிட்டு போக போகிறது. அப்படின்னா என்ன? ஒரு 8 hours to 10 hours ஒரு நாள் முழுக்க நான் வந்து முடிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஃபோன் வேலை செய்தான்னா 100% வேலை செய்யும். அதில் எந்த விதமான குறையும் கிடையாது. அன்லெஸ் நீங்கள் ஒரு கேமராக இருந்தீங்கன்னா 2-3 தடவை சார்ஜ் போட வேண்டியிருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கேம் விளையாடுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. நான் கேம் விளையாட மாட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு வந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பப்ஜி இருக்கு பாருங்க, அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சேன். ஸோ எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 5-10 செகண்ட் ஆயிருக்குமா இந்நேரத்துக்கு. ஸ்டார்டிங் ஓகே. ஸோ வந்திருக்கு, அவ்வளோதான். செக்கிங் ஃபார் அப்டேட் என்னென்னமோ டவுன்லோட் ஆகுது. நான் தான் சொன்னேன், எனக்கு நான் கேம் விளையாட மாட்டேன், எனக்கு பெருசாக இதில் ஈடுபாடும் கிடையாது. எஸ், கம்மிங். ஸோ அதில் ஏதோ டவுன்லோட் ஆகுது, அந்த ரீசோர்ஸஸ் எல்லாம் இன்ஸ்டால் ஆகுது. ஆனதுக்கு அப்புறமும் கூட ஒரு 1 minute வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எஸ், ஸ்கிப்புப்பா, அதெல்லாம் வேண்டாம். நல்லா இருக்கா? எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு டிஸ்பிளே?
இதனுடைய இது எவ்வளோ வச்சுருக்கோன்னா, எனக்கு கடைசியாக உங்களுக்கு இது செட்டிங்ஸில் போனோன்னு வைங்க, கிராஃபிக்ஸ் அண்ட் ஆடியோ. கிராஃபிக்ஸ் வந்து இப்போ ஹெச்டியில் இருக்குங்க. ஹெச்டியில் வச்சு தாராளமாக விளையாடலாம். உங்களுக்கு லேகே காட்டாது, எந்த விதமான இஷ்யூஸும் இருக்காது. அண்ட் இங்கேயே இந்த கேம் மோடு இது நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கிறது அது இதெல்லாமே. ஸோ இது வந்து நார்மலாக எல்லாத்துலேயுமே கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. நான் திரும்பவும் சொல்கிற மாதிரி நான் கேம் விளையாட மாட்டேன், எனக்கு தெரியல. இட் இஸ் வெரி குட்டுங்க. நீங்கள் அதுக்கு ஹெச்டிக்கு மீறியும் ரெசல்யூஷன் வச்சிங்கனாலும் ஃபோன் ஹீட் ஆகுதான்னா ஆப்வியஸ்லி எஸ், ஹீட் ஆக தான் செய்யும், இல்லைன்னு இல்லை. அண்ட் பேட்டரி ட்ரெயின் அப்படிங்கிறது வந்து நல்லாவே நம்மளால் உணர முடியும். பட் ஈவன் தென் இட் ஒர்க்ஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன், நோ இஷ்யூஸ். சரிங்களா? அப்படி கீழே வந்தோம்னா இதனுடைய சிப்பு ஆப்வியஸ்லி மீடியாடெக் டைமென்சிட்டி 7300 அப்படிங்கிறது தான். இதில் இருக்கக்கூடிய ரேம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முன்னமே பார்த்தோம், 6GB ரேம் ஒன்று, 8GB ரேம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே ஏன் 16GB ரேம் அப்படின்னு கொடுத்தான்னு கேட்டால் ரேம் பூஸ்டர் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ 6GB வேரியண்ட் வாங்கினீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 6 தான் ரேமு. இது நீங்கள் ரேம் பூஸ்டர் யூஸ் பண்ணி +6, ஸோ 12GB ரேமாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 8GB வேரியண்ட் வாங்குறீங்கன்னா 8+8 ரேம் பூஸ்டரில் 16GB இது பண்ணிக்கலாம். ஸோ இதை நேரடியாக இப்படி போட்டு ஏமாத்துறானான்னு கேட்டால் அப்படி தான் வச்சுக்கணும். பட் கொஞ்சம் உள்ளே தேடி பார்க்கும்பொழுது தான் தெரியுது, அந்த பாக்கி இருக்கிற 2வது பாதி வந்து ஆக்சுவலாக ரேம் பூஸ்டர். சரிங்களா? ஸோ ஆன்டூ ஸ்கோர் வந்து 6,70,000 ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் டெஸ்ட் பண்ணல, வெப்சைட்டில் இருக்கக்கூடியது தான். ஏன்னா இதை பற்றி நிறைய டெக்னிக்கலாக நிறைய ரிவ்யூவர்ஸ் சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஆன்டூ ஸ்கோர்ஸ்க்கெல்லாம் நான் போகல, இது வெப்சைட்டில் இருக்கக்கூடியது தான். அண்டு பேட்ரி ஏற்கனவே இதுதான் அவங்க இது சொல்கிறது. பட் ஒரு நாள்ங்க 10 மணி நேரம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஃபோன் நல்லபடியாகவே வேலை செய்யும், எந்த விதமான இஷ்யூஸும் இல்லாமல். அண்டு கேமரா பற்றி தான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அண்ட் ஹெச்டிஆர் பிக்சர் குவாலிட்டி அப்படிங்கிறதும் இருக்குது. ரொம்ப அப்படியே பயங்கரங்க, சரியான சேஞ்சுங்க. காலேஜ் சும்மா தெரிக்குதுங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க கொடுத்துருக்காங்க. வேலை செய்யுது, நார்மலாக வேலை செய்கிற மாதிரியே இருக்கா, அதுவும் அப்படியே தான் இருக்குது. சரிங்களா? ரொம்ப அப்படியே நான் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபருங்க, இதை எடுத்து நான் வந்து 100 கோடி ப்ரைஸ் வாங்க போகிறேன் அப்படியெல்லாம் பண்ண முடியாது. ஒரு மாதிரி சின்ன சேஞ்ச் வேணால் இருக்கலாமே தவிர பெருசாலாம் ஒன்றும் இல்லை. பட் இட் இஸ் குட். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். மற்றபடி பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. அண்டு வேறு என்ன, அவ்வளோதான். அந்த ஹெச்டிஆர் ப்ளஸ்ஸு, கான்ட்ராஸ்ட் ரேஷியோ அதெல்லாம் அந்த மாதிரி இருக்க தான் செய்யுது. ஸோ எனக்கு இதில் இருக்கக்கூடிய குறை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெயிட்டெல்லாம் பெருசாக ஒரு வெயிட் இருக்க மாதிரி இல்லை. ஒரு நார்மல் ஒரு ஃபோன் கையில் வச்சுருக்கோம்னா இது இருக்குது. நான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 6.1 இன்ச் iPhone 12 தான் இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட பெருசாக இப்போ புது அப்கிரேஷன் மாடல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ iPhone 12 தான் வச்சுட்டு இருக்கேன். இந்த காதில் வைக்கும் பொழுது எனக்கு பழக்கம் இல்லை, மேபி பெரிய ஃபோனுக்கு கொஞ்சம் நாள் பழகி இருந்தேன்னா அதாக இருக்கும். இந்த காதில் இந்த ஸ்பீக்கர் இருக்கு பாருங்க, இந்த ஸ்பீக்கர் வந்து குட்டியூண்டு ஸ்பீக்கர். இது நான் கரெக்டாக அந்த காதில் நான் ப்ளேஸ் பண்ணும்பொழுது மேலே கீழே இப்படி ப்ளேஸ் பண்ணும்போது என்னடா வால்யூம் கம்மியாக இருக்கே அப்படின்னு நான் ப்ளேஸ்மெண்ட்டை மாற்றி வச்சுருப்பேன். ஸோ அது ஒன்று மட்டும் ஒரு சின்ன குறையாக சொல்லலாம். இதெல்லாம் ஒரு குறையாயா நீ பண்ணுற தப்புக்குன்னு கேட்டால் உண்மை தான். ஏதோ ஒன்று சொல்லணுமே, ஏன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஃபோன் நிஜமாலுமே நல்லா இருக்குது. சரிங்களா? ஃபோன் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது, எந்த விதமான குறையும் கிடையாது. அண்ட் இது நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக வாங்கலாம், வித் நோ இஷ்யூஸ். இட் வில் ஒர்க் ஃபைன். 2 வருஷத்துக்கு எனக்கு தெரிஞ்ச சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் 3 வருஷத்துக்கு எனக்கு ஞாபகம் இருக்கிறது சரின்னா, நான் அதை செக் பண்ணாமல் விட்டுட்டேன். 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட்டும் தராங்க. போதுங்க. 3 வருஷம் 4 வருஷத்துக்கு ஒரு 17,000 ஃபோன் இன்றைக்கி இருக்கக்கூடிய பீரியடில் ஒர்க் ஆகுதுன்னா இட் இஸ் வெரி குட். ஃபோன் எந்த வகையிலையும் குறை சொல்ல முடியாது. நீங்கள் ரொம்ப ப்ரொஃபஷ்னல் அப்படிங்கிற மாதிரி இல்லை, எனக்கு ஒரு டே டு டே ஒர்க்குக்கு எனக்கு போதும்னா இட் இஸ் வெரி குட் வெரி குட் வெரி குட் ஃபோன். தாராளமாக வாங்கலாம். இனி பொங்கல் ஆஃபர்ஸில் ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இட் ஒர்க்ஸ் வெரி நைஸ். ஸோ உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே நீங்கள் தாராளமாக கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் ஒருவேளை நான் இதில் சொல்கிறதுக்கு மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னாலுமே நான் கீழே வந்து உங்களுக்கு கமெண்ட்டில் இன்ஃபர்மேஷன்ஸ் தரேன். எஸ், ஸோ இதே இன்றைக்கி நான் ரிவ்யூ பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு கிரேவன் த ஹண்டர் அந்த ஃபிலிமோட ரிவ்யூவில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து நிதிருங்கள். நான் உங்கள் இடத்துல என்ன பண்ணி பாப்பேன். Festival! Festival! Festival!